வெல்லும் தமிழ் பெண்கள் இந்த ஈவெண்ட் பாக்குறப்பவே தெரியுது முதல்வர் பெண்களுக்காக எவ்வளவு சிறப்பான விஷயங்கள் செஞ்சிருக்காருன்னு. கை கொடுங்க சொல்றேன். எதுக்கு நீ பெரிய மாவீரனே. அதெல்லாம் கிடையாது. முக்கியமா திமுகவை எடுத்துக்கிட்டோம்னா மகளிருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. மகளிர் என்ன கேட்டாலும் அதை செஞ்சு தரதுக்கு திமுக அரசு ரெடியா இருக்கு. அப்படிங்கறத உணர்த்துற வகையில தான் இந்த ஈவெண்ட் நடக்க போகுதாமா. எனக்கு தெரிஞ்சு இப்ப ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கு பேர் என்னது? கொடுத்த வாக்குறுதி தான் கேக்குறோம். நம்ம சித்திரவதை பண்றாங்களே, 16 வருஷமா சித்திரவதை பண்றாங்களே. ஆமா, தேர்தல் வாக்குறுதி 311 நம்மளுக்கு தானே. அப்ப இன்னைக்கு இவ்வளவு சித்திரவதை பண்றாங்களே. நீங்க கொடுத்த வாக்குறுதி தான் நாங்க கேட்டோம். ஆக்சுவலா நடக்குது டீடைலா பாத்துடலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெல்லும் தமிழ் பெண்கள் திருப்பூர்ல பல்லடத்துல மாலை 4 மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி கணக்குப்படி பார்த்தோம்னா இந்நேரத்துக்கு அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கழக துணை பொதுச் செயலாளரான கனிமொழி அவர்களுடைய தலைமையில முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிலையில இந்த ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பெண்கள் வந்து கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையெல்லாம் பார்க்கணுமே, ரொம்ப அழகா பிங்க் கலர் பேக்ல வந்து ஸ்நாக்ஸா இருக்கட்டும், ஜூஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் போட்டு சேர் எல்லாம் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அழகா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு பேக் வந்து எப்படி ஒரு 250 to 300 rupees இருக்குங்க. அந்த அளவுக்கான மதிப்பு இருக்கிற பொருட்கள் தான் உள்ள இருக்கு, ஸ்நாக்ஸ் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான ஈவெண்ட். பேர் வந்து வெல்லும் தமிழ் பெண்கள். முக்கியமா கனிமொழி அவர்கள் இதை வந்து தலைமை தாங்கி நடத்துறாங்க. அப்படிங்கிறப்போ கேட்கறதுக்கே நல்லா இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா இவ்வளவு செலவுகள் செஞ்சு நீங்க நடத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த காசை நீங்க வேற எங்கேயாவது பயன்படுத்தி இருக்கலாமே. ஏன் டிடி அப்படி பார்த்தா ஏன் கட்சியில வந்து ஈவெண்ட் அதாவது நடத்தவே கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா நான் அப்படி கேட்க கிடையாது. இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறையினர் அவங்களுடைய அராஜகத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில காவல்துறையினர் ஒரு சில இடங்கள்ல அந்த அராஜகம் அப்படிங்கிறது இன்னும் மோசமா போய் ஒரு குழந்தை மேல கூட அந்த கோபத்தை காட்டக்கூடிய நிலைமைக்கு போயிருக்குன்னா அதுக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா, இல்ல நம்ம எப்படியாவது வந்து விளம்பரம் படுத்தினா போதும் அப்படிங்கிறதுக்காக ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா? தோராயமா கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேக் 250 ரூபா. 1.5 லட்சம் பெண்கள் வருவாங்க. 1.5 லட்சம் மட்டும்தான் வருவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கு மேல தண்ணி பாட்டிலா இருக்கட்டும், அவங்கள கூட்டிட்டு வர செலவா இருக்கட்டும், இதுல திமுகவினுடைய கூட்டம்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பா நம்ம ஊப்பிகள் இருப்பாங்க. அதாவது 200 ரூபாய் ஊப்பிகள். அவங்களுக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வர்றது, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா கூட அரசியல் ஆலோசகர்கள் சொல்றது கண்டிப்பா இந்த ஈவெண்ட்டுக்கு எப்படியும் மினிமம் ஒரு 5 கோடி ரூபாய் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 கோடி ரூபாய் செலவு செஞ்சு ஒரு ஈவெண்ட்டை இவ்வளவு பிரம்மாண்டமா நடத்துறீங்க வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற பேர்ல. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நம்மளே சொன்ன மாதிரி சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அதை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? I don't care. முதல் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலகத்துல ஒரு முற்றுகை போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்காகவோலாம் கிடையாது, திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி தான். வாக்குறுதி எண் 311 சமவேலை சம ஊதியம். இத நீங்க வாக்குறுதியா கொடுத்தீங்க, ஏன் எங்களுக்கு அதை செய்யல அப்படின்னு இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாருமே போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்கு திமுக பதிலா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, காவல்துறையினரை ஏவி விட்டு அவங்க மேல வழக்கம் போல அடிதடி நடத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது. பல பெண்களுக்கு அங்க மூச்சு திணறலும் மயக்கமும் ஏற்பட்டிருக்கு. ஒரு சில ஆசிரியர்களுடைய சட்டையும் அங்க கிழிக்கப்பட்டிருக்கு. திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை தான் நாங்க கேட்டோம், வேற எதுவும் கேட்கல. உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட் கடைசி மாநிலம், படிப்பறிவு இல்லாத மாநிலம் சொல்றாங்க. அதோட நாங்க மோசம் பண்றோம். அம்மா வந்து இடைநிலை ஆசிரியரா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு போராட்டம் பிரச்சனை போயிட்டு இருக்குன்றதுனால ஒரு சின்ன பையன் துணைக்கு வந்து அவங்க அம்மா கூட நின்று இருக்காங்க. அந்த குழந்தை மேல காவல்துறையினர் தாக்குதல் நடத்தி இருக்காங்க. அதனால அந்த குழந்தைக்கு வாய் கிழிஞ்சு ரத்தம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு. உண்மையானுமே காவல்துறையினர் நடத்தின தாக்குதல்னாலதான் அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா இதுக்கு எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். குழந்தை மேல கூட தாக்குதல் நடத்துற அளவுக்கு திமுக ஆட்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல?
மஞ்சுளா ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம் 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9443761136. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் முடியுமா முடியாதான்னு கேள்விக்குறியா இன்னும் நீண்டுகிட்டே போய்கிட்டு இருக்க பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை தான். பல இடங்கள்ல அவங்களுடைய போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. சட்டவிரோதமா திடீர்னு உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காரணத்தினால தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து எவ்வளவோ தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு அவதிக்குள்ளாக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனைனால ஏற்கனவே ரவிக்குமார் அப்படிங்கிற தூய்மை பணியாளர் ஒருத்தர் தன்னுடைய உயிரை மாச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற செய்தியவும் பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான பதில் ஏதாவது கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இன்னைக்கும் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் ஆசிரியர்களுடைய பிரச்சனை, இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை. நடுவுல நீங்களே விளம்பரத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள். திருவண்ணாமலையில பார்த்தோம் அப்படின்னா உழவர் நலத்துறை சார்பில் ஒரு வேளாண் கண்காட்சி நடந்திருக்கு. அந்த வேளாண் கண்காட்சியோட என்ட்ரன்ஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாண்டமா நம்மளுடைய முதல்வருடைய புகைப்படமும் துணை முதலமைச்சரனுடைய புகைப்படமும் பிரம்மாண்டமா இருந்துச்சு. பிரம்மாண்டத்துக்கு பஞ்சமே கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சிறப்பா ஆரம்பிச்சதுன்னு நம்ம நினைச்சோம். ஆனா 2 நாள் நடந்த கண்காட்சியில 2வது நாள் பார்த்தோம் அப்படின்னா செய்யாறு பகுதிகள்ல இருந்து கிட்டத்தட்ட 55 விவசாயிகளை பேருந்து மூலமா கூட்டிட்டு வந்து இந்த கண்காட்சியை காட்ட வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவுல புழு இருந்துச்சுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாரும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை சாப்பிட்ட ஒரு சில பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப விவசாயிகள் எல்லாருமே பயங்கர கோவத்துல இருக்காங்க. எங்களை கூட்டிட்டு வந்து ஒரு கண்காட்சி காட்டுறீங்க, ஆனா ஒரு ப்ராப்பரான உணவு கூட கொடுக்க முடியல. எப்படி தமிழகத்துல விவசாயிகளுக்கே கரெக்டான ஒரு உணவை கொடுக்க முடியல அப்படின்னா உண்மையாலுமே திமுக ஆட்சி பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்குப்பா. செய்யாறுல இருந்து வரோம். வேளாண் வந்து பஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி 55 பேர் பஸ்ல வர வச்சாங்க. அங்க என்ன ஒரு மங்களத்தை தாண்டி சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பாடு சாப்பிட்டாங்க. புழு இருக்குது, புளி தான் கச்சி ஊற்றி வச்சுக்கிறாங்க. நாளைக்கு வந்து ஒன்றும் சாப்பிடவும் முடியல. நாய்க்கு போட்டா கூட நாய் 3 சோத்தை விவசாயிகள் கேவலப்படுறாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு இப்பதான் இருக்கிறதுலே ஹைலைட்டான ஒரு விஷயம் நம்ம முன்னாடியே சொன்னோம். வெல்லும் தமிழ் பெண்கள் எங்க நடக்குது? திருப்பூர் பல்லடத்துல நடக்குது. அப்போ நம்ம கிட்டத்தட்ட சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லா பகுதிகளையும் அந்த திமுக கொடியை வச்சாதானே பிரம்மாண்டமா இருக்கும், மக்கள்லாம் அப்படியே சிலிர்த்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரபல ஹோட்டல் நீலாம்பூர் பகுதியில அங்க இருந்தே பார்த்தோம் அப்படின்னா திமுக கொடியை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொடி வைக்க கூடாது அப்படிங்கறது ஏற்கனவே கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அதாவது பிரதான சாலைகள்ல வந்து இந்த பேனர் வைக்கிறதோ கொடி நட்டு வைக்கிறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. நம்மலாம் கேட்க மாட்டோம். நம்ம வந்து என்னைக்குமே அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கவே மாட்டோம். நம்மளோட உடன்பிறப்புகள்லாம் தெளிவா இருப்பாங்க. ஆனா ஒரு படி மேல போய் அவங்க எப்படி கொடி வச்சிருக்காங்கன்றத நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். நீலாம்பூர் லீ மெடியன் ஹோட்டல் பக்கத்துல இருக்கிறாங்க. பாத்தீங்களா என்ன வேலை செய்யறாங்கன்னு? போர் ஓடலிங்க கட்சி கொடி கம்பங்களை ஊன்றக்கு வேண்டி பைப்புகளை ஊன்றக்கு வேண்டி குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க. அது ரோட்லயே. அதுவும் இல்லாம ரோட்ல வந்து இந்த கட்சி கொடி கம்பங்களை ஊனக்கூடாது, ஊன்னா அதுக்குண்டான ஃபைன் கட்டணுங்கிற மாதிரி நீதிமன்ற உத்தரவுகள் இருக்கு. யாரு கண்டுக்கிறா? பாருங்களேன். மறுபடி வந்து இந்த ரோடு இதோட மழை வந்துச்சுன்னா இந்த ரோடு இதோட முடிஞ்சது. அடுத்து புதுசா ரோடு போட வேண்டியதா இருக்கு. பைப் எவ்வளவு பெரிய பைப் இருக்கு பாத்தீங்களா? தரமான சாலைகளை போட்டு கொடுங்கன்னு மக்கள் எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும், எவ்வளவு ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணாலும், சாலைகளா தரமான சாலைகளா? வாய்ப்பே கிடையாது. நீங்க சும்மா காலை வச்சு அடிச்சீங்கனாலே அந்த சாலையெல்லாம் பேர்ந்துகிட்டு வந்துரும். அந்த அளவுக்கான சாலைகள் தான் நாங்க போட்டு கொடுப்போம்னு இன்னைக்கு திமுக கொடியை நட்டு வைக்கிறதுக்காக தார் சாலையில ட்ரில் மிஷின் வச்சு ஓட்ட போட்டு கொடியை நட்டு வைக்கிறாங்கன்னா உண்மையானவே நம்மளுடைய உடன்பிறப்புகள் எல்லாருமே விஞ்ஞானிகள் தான் அப்படிங்கிறது இதுல இருந்தே ப்ரூவ் ஆகுது. இவ்வளவு டேலண்டட் ஆகுற. யூ ஆர் ரியலி a God gifted child. ஆக்சுவலா நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்டார்டிங் தான். ஏன்னா இப்போ இந்த நிகழ்ச்சி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற டைம்ல வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும். இப்போ இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான்
என்னென்ன மாதிரியான அற்புதமான விஷயங்களை பேசியிருக்காங்க, என்னென்ன நாடகங்கள்லாம் சாரி என்ன மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஏன்னா ஏற்கனவே கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம கண் கூட பார்த்தோம். சோ கண்டென்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. முதல்வர் கண்டிப்பா ஒரு நல்ல நோக்கத்தோட நிறைய விஷயங்களை பேசுவாரு. அது என்ன அப்படிங்கறத நம்ம எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஆனா அதே சமயம் மக்களான நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செவிலியர்கள் பிரச்சனை, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, ஆசிரியர்கள் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்கு. இதை பத்தி ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்ப ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.